ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு மிளகு, வெந்தயம் அண்ட் கடுகு மூணுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்றோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு அதை அரைக்கணும். அந்த கேப்ல அந்த கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் இருந்துச்சுல அதை கொஞ்சம் சால்ட் பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கணும். தனியா வச்சதுக்கு அப்புறம் அதே எண்ணெயில இன்னும் கொஞ்சம் நிறைய எண்ணெயை டாப் அப் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் கடுகு, மிளகு அண்ட் வெந்தயம் மூணுத்தையும் போட்டு மூணு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பிலை அண்ட் பூண்டை போட்டுடணும். பூண்டை போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர கேப்ல நல்லா ஃபைனா சாப் பண்ண வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியை போடணும். தக்காளியை போட்டுட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கணும். அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சம் உப்பு வேணா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு இது ரெண்டுத்தையும் சரி பார்த்துட்டு நல்லா குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த கத்திரிக்காய் இதுல ஆட் பண்ணிட்டு குழம்பு மிளகாய் தூளை போடுறோம். குழம்பு மிளகாய் தூளை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் புளியை கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த புளியையும் அதுல ஆட் பண்ணிட்டு மறுபடியும் கொதிக்க விடணும். அப்ப நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடுறோம். இன்னைக்கு நாங்க செஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு இப்படிதான் செஞ்சோம்.